நான் எனக்கு இங்கே ஒரு அதிகபட்சம் ஒரு 300 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு 317 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு மேலே கிடையாது. இவர்களை மாற்றி போட்டுட்டு இவங்கெல்லாம் இப்போது வந்து இந்த அரசாங்கம் எஃபிஷியன்ட் அதிகாரிகள் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஏதோ திடீர்னு வானத்திலேருந்து அப்படியே தொப்புன்னு குதிச்சவங்கலாம் கிடையாது. அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான். கரெக்டாக மேடம் நான் சொல்கிறது? இப்போ இந்த எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸை போட்டுட்டோம், இனி லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்ட்டு அரசு பொதுவாக சொல்லலாம். ஆனால் ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சார் சொன்னதை போல் இங்கே குற்றங்கள் தனிமனித செயல்பாட்டினுடைய ஒரு விளைவுகள் தான் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேசிட்டோம், அது இந்த மாதிரி நடக்கும்போது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், எதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமலே தடுமாறுகிறதா முதல்ல இந்த கவர்மெண்ட்டு? கண்டிப்பாக பேசுனதுங்கிறது அது வந்து இவங்க ரொம்ப இயல்பாக சொல்கிறாங்க. நாம் மக்களோட பழகிட்டு இருக்கிறதுனால அவர் பேசுனதை நம்பி ஏமாந்தவர்களாக இன்னைக்கு மக்கள் நிற்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப சிரமமான சொல்லி. இப்போ சொல்கிறாரு எங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாதான், எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியாம நாங்க வேற சொல்லிட்டோங்கிறாரு. இதெல்லாம் பேசாதீங்க, படிச்சது கிடையாது. ஒரே நிமிஷம், ஒரு கையெழுத்துல மாத்தணும்னு சொல்லி ஏமாத்தினதை விட ஏமாத்திட்டாங்க. நீங்க ஒரு கையெழுத்துல நீட் எடுத்து மேம், தமிழ்நாடு காங்கிரஸோட ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர். ஆனா பாருங்க கொடுமை, 100 வருஷம் ஆட்சி பண்ண 100 வருஷம் ஆன ஒரு கட்சி வாழ்நாள்ல ஒரு பட்ஜெட்டை படிச்சது கிடையாது. சென்ட்ரல் பட்ஜெட்டும் படிச்சது கிடையாது, ஸ்டேட் பட்ஜெட்டும் படிச்சது கிடையாது. இந்த கதையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் நான் சார். 3.3 லட்சம் கோடி வட்டி இருக்கு, 900 கோடி சம்பளத்துக்கு போகுது, 65,000 கோடி வட்டிக்கு போகுது, மத்ததெல்லாம் தூக்கி நாம தலையில நாம போட்டிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சரி விடுங்க. நான் இப்ப அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த குழந்தைக்கு எதிராக நடந்த குற்றத்திற்காக வருத்தப்பட்டு வேதனை, அதுதானே மெயின். அதுதானே நீங்க 2 பேரும் ஒளிதான் சொன்னது. தாவே காட்சியை கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த பாலியல் வன்கொடுமையும் முற்றுப்புள்ளி வைக்க தானமா. நான் அது ஆரம்பத்திலே கேட்டேன்னு, ஒரு மாதத்துல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கடுமையான தண்டனைகளுக்கோ அல்லது இந்த நிலுவையில் உள்ள வழக்குகளை எடுக்கிறதுக்கோ அல்லது அரசாக முன்வந்து ஏதாவது ஒரு பாலியல் குற்றத்துக்கு எதிராக அரசா முன்வந்து ஏதாவது மேல்முறையீடு செஞ்சுச்சா? இது மாதிரியான செயல்கள் என்ன இருக்கு? நாங்க நியாயத்துக்காக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பேசுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மீண்டும் இது ஒரு சினிமா, அவர் ஒரு ஹீரோ, திமுக ஒரு வில்லன். எது நடந்தாலும் 5 வருஷமும் திமுக பண்ணதுனாலதான் இது நடக்குது, திமுக பண்ணதுனாலதான் இப்படி, திமுகவால தான் கரண்ட் போகுது, திமுகவால தான் இப்படி, எல்லாமே திமுக இப்படி சொல்றதுக்காக நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட போறது மக்கள். இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்க போற பெரிய அல்வா எதுன்னா இதுதான். இப்படியே நீங்க பேசி 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 சினிமா வில்லன், சினிமா ஹீரோ, இதையா விரும்புறோம்? ஒரு கட்சி சரி முன்னாடி ஆட்சி செய்ததுல நீங்க என்ன செய்ய போறீங்கிறது உங்களால சொல்ல முடியுமா? இப்ப போய் நீங்க பேசிட்டு வரும்போது அந்த வளர்ச்சியும் குறித்து பேச வேண்டிய நிலை ஆளாகி இருக்கு. 35 வருஷமான்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. நான் வந்து பொதுவாக பேசுறேன். இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த டாபிக்கும் அரசியல்வாதியாக பேசுறதை விட பெண் குழந்தைக்கு தாயா பேசணுங்கிறத அடிப்படையில தான் இந்த இடத்துக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய பெண் குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டமும் பயமும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அரை மணி நேரம் எங்க உயிரே எங்கள்கிட்ட இல்லாத அளவுக்கு பயமா இருக்கு. கல்லூரிக்கு போயிட்டு பத்திரமா வருவாங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வருவாங்களா, அந்த அச்சத்தை போக்குவதற்கு திரு விஜய் அவர்கள் வசனம் பேசினார்ல மேடையில, அந்த வசனத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை தொடங்கி, அது சரிங்க, பேசவே தெரியாத பச்சை குழந்தை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கும் அந்த பச்சை குழந்தைக்கும் என்ன நீங்க சொல்லுவீங்க? அதால போன் பண்ண முடியுமா? அதால நம்பருக்கு கால் பண்ணி நான் இந்த இடத்துல பாதிப்பா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? பேசவே தெரியாத பச்சை குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இதையெல்லாம் தடுப்பதற்கு உங்க அரசோ அல்லது திரு விஜய் அவர்களோ ஏதாவது யோசிக்கிறீங்களா? ரீல்ஸ் போடுறதுல மட்டுமே தான் உங்க யோசனை. எல்லா துறையிலுமே சொல்றேன். இப்ப அருண்ராஜ் இருக்காரு, அவர் இருக்காருன்னா ஓபி சீட்ல வந்து ஆன்லைன் கொண்டு வரணுங்கிறாரு. அங்க வர்றவங்களே வந்து விளிம்பு நிலையில உள்ள மக்கள் வர்றாங்க. அங்க ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தா அவங்க எப்படி அவங்க வந்து பயன்படுத்த முடியும்? அரசு மருத்துவமனைகளை அவங்க எந்த ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்களா? எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா? அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியுமா? நீங்க என்ன செய்யணும்? மருத்துவமனையை நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல தனியார் மருத்துவமனையை விட ரொம்பவே சிறப்பா கொண்டு வர போறோம் சொல்லுங்க. அத நாங்க எதிர்பார்க்கிறது என்ன? அங்க எப்போதுமே மருந்துகள் இருக்கும், விஷக்கடிக்கு போனா மருந்துகள் இருக்கும், மருந்துகள் தட்டுப்பாடு இருக்காது, பெட்டுக்கு தட்டுப்பாடு இருக்காது, எல்லா ஐசியூ வசதி நல்லா இருக்கும். இங்க மகப்பேறு மருத்துவர் தான் மகப்பேறு பாப்பாங்க. அத சொல்லுங்க.
இனிமேல் அரசு மருத்துவமனையில மகப்பேறு பார்க்கக்கூடியவர் மகப்பேறு மருத்துவர்கள் மட்டுமே பார்ப்பார்கள். இது மாதிரியான விஷயத்தை பண்ணுனீங்கன்னா இதே ராஜேஸ்வரி பிரியா நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டு கடிதம் எழுதி நான் அனுப்புறேங்க சிஎம் ஆபீஸ்க்கு. நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே கோயில்ல அறநிலையத்துறை பத்தி பேசும்போதும் அந்த வருமானத்தை குறித்தோ அந்த வருமானத்தை எதற்காக செலவிட போறோம் இது எதுவுமே தெரியலையே. நாங்க எதனால பதறோம்னா உங்களுக்கு இன்டெப்தா இந்த மக்களை காப்பதற்கான எந்த வழிமுறைகளும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கல. அதற்கு மாறாக இந்த சின்ன சின்ன கூட்டத்தை உங்க தலைவர் அவர் சொன்னாரு. அந்த விட சில்லுவண்டா என்ன சொன்னாரு, ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் முதல்வர் பேசி நம்ம பார்த்தது இல்லைங்க, அது மாதிரி பேசுறாரு அவர். அந்த வார்த்தைகள் அவர்களை வைத்துக்கொண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இந்த பெண்கள் அறியாமல் இந்த கல்லூரி மாணவிகள்லாம் எனக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஓட்டு போட வச்சு இன்னைக்கு தமிழகத்தோட நிலை நாளைக்கு என்னவாகும் அப்படிங்கிறத நோக்கி நான் வேதனையில தான் இதை பதிவு பண்றோமே தவிர நன்றாக ஆட்சி செய்தால் நாங்க பாராட்டுவோம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஆட்சிக்கு எதிராக பேசல. தமிழ்நாட்டோட நிலை நாளைக்கு என்ன ஆக போகுது, விவசாயத்துறை என்ன பண்ண போறாங்க, மின்சாரத்துறை என்ன பண்ண போறாங்க, ஒவ்வொரு துறை வாரியாகவுமே இன்னைக்கு இவரே எடுத்துக்கோமே, கல்வித்துறை எடுத்துக்குங்க. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்க, அந்த ரீல்ஸ் கண்டென்ட் தான், எல்லாமே ரீல்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அரசு பள்ளிகள்ல கழிப்பறைகளை சரி செஞ்சுட்டோம், எத்தனை பள்ளிகள்ல உடனே பாருங்க, அப்படி ஏதாவது செய்யுங்க, ஏதாவது மக்களுக்கு செய்யுங்க, அததான் நாங்க சொல்றோம். இந்த விவகாரத்தை மேம் தேர்தலுக்கு முன்வரை எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஒரு அஃபென்ஸ் ஒன்று நடந்துருச்சு இந்த சைல்டுக்கு எகென்ஸ்ட். ஆனால் ரொம்ப வேகமாக பேசியவர்கள் ஆட்சியில் இல்லாத போது ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய மௌனம் ஒரு பிம்பத்தை கட்டி வச்சாங்கல்ல, அந்த பிம்பத்தை முற்றிலுமாக மக்கள் மத்தியில் உடைச்சிக்கிட்டு இருக்குதா இவர்களுடைய மௌனம்? கண்டிப்பா உடைக்குது. இவங்க இப்ப அப்படி பேசுறாங்களே, இப்ப பேசவே மாட்டாங்களே, இந்த அம்மா இப்படி பேசியிருந்தது திடீர்னு இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பொய் சொல்றவங்க மாதிரி அப்படியே மாறிடுவாங்கல்ல. அரசியல்வாதி அப்படின்லாம் சொல்றாங்களே, அரசியல்வாதி அல்லாதவர்கள்லாம் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா நின்று பேசும்போதெல்லாம் அவங்க பேசின விதம்லாம் மிகவும் அப்படியே உண்மை மாதிரியே ரொம்ப அதிகமா உண்மையாவே இல்லாத விஷயத்தையும் உண்மையாக்கி அதை பெருசாலியாக்கெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயத்துக்கு மௌனமா இருக்கிறது, மௌனமா கூட இருந்துருங்க, ஆனா தப்ப சரின்னு சொல்லி பேசுறீங்கல்ல, என்னங்க ஆரம்பத்திலே வீடியோ நீங்க கிரியேட் பண்றீங்க. விஜயனா எங்களுக்கு 2500 ரூபாய்லாம் வேண்டாம்னா, நீங்க உடம்ப பாத்துங்கன்னா, விஜயனா எங்களுக்கு 6 சிலிண்டர்லாம் வேண்டாம்னா, உங்க முகம் வாட்டமா இருக்க கூடாது, இதெல்லாம் அண்ணன் ஓரளவு தாங்கிக்கலாம். இல்ல கடந்துதான் போறோம். மேலும் சொல்றேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சியை வீட்டுல பார்க்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் வீட்டு சிறு பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தயவு செய்து சொல்லுங்கள், இந்த நாடு எப்படி இருந்தது, இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. எத்தனை பேர் எவ்வளவு உயிரிழப்புகளையும் போராட்ட களத்துல இறந்திருக்காங்கிறத வரலாறு தெரியாம அரசியலே தெரியாதவர்களை இன்னைக்கு ஆட்சி செய்ய வைத்தால் நாட்டின் நிலை என்ன ஆக போகுதுங்கிறதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இங்க பேசுறோமே தவிர எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்ப சகோதரர் சொன்னார் அழகா, உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் அழைப்பு கலெக்டிவா தவறு இல்ல, ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு அவங்க கொடுத்துட்டு போக சொல்லுங்க. நீங்க கலெக்டிவா எங்களோட அட்வைஸை ஏத்துக்குங்க. இதை பார்த்து விட்டு எனக்கு நான் பேசுறதுக்கு கீழே ஆபாச வார்த்தைகளை பதிவிடுறதுக்கும் சக மேடம் பேசுறதுக்கு கீழே ஆபாச வார்த்தைகள் போடுவதற்கும் நீங்க ஒரு குழுக்களை அமைத்து அந்த ஆபாச பதிவுகளை போடுவதை தவிர்த்து நாங்க யாருக்காக பேசுறோம், எதற்காக பேசுறோம் அப்படிங்கறத கொஞ்சமாவது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் இங்க உருவாகணும் அப்படிங்கறத நான் பணிவோட இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன். ஆணாதிக்க சமூகம் அப்படின்லாம் பேசியிருக்கோம், ஆனா ஆணாதிக்கத்தை முழுமையாக கொண்ட கட்சியா நான் தாவேக்காவை பாக்குறேன். இன்னைக்கு தாவேக்காங்கிற கட்சியில ஒரு பெண் ஆளுமை கூட இருந்துட கூடாதுங்கிறதுல மிக முக்கியமா கவனம் செலுத்துறாங்க. நீங்க புதுமைங்கிறீங்க, மாற்றம்ங்கிறீங்க. என்ன மாற்றம்? எங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும்? பெண்களை நீங்க அதிகப்படுத்தி அவர்களை முதன்மைப்படுத்தி அவங்களை ஆளுமைகளாக உருவாக்கும் போதுதான் குற்றங்கள் குறையும். ஆளுமையாக இருந்த போது அவங்க ஆட்சி செய்த போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக இருந்தது ரெக்கார்டு இருக்குங்க.
காட்டுங்க. அங்க proof இருக்கு. உள்ள பெண் அமைச்சர் கீர்த்தனா கிட்ட இந்த மாதிரியான வன்புணர்வு நடந்திருக்கேன்னு கேட்டப்போ நாங்க இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிட்டு இருக்கோம், இத பேசலன்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்கன்னா அந்த அளவு இரக்கத்தனம் இல்லாத பெண்களும் அங்கே இருக்கிறார்கள். இரக்கத்தனம் இல்ல, இடத்த சொல்றதுன்னு தெரியல. நம்ம பேசினா ரொம்ப அதிகமாயிடுமோன்னு வேற பயமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எடுபடாது. மக்கள் தெளிவா இருக்காங்க. அனைத்தும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அந்த அனைத்து அவலத்திற்கும் காரணம் நீங்கள் மக்களுக்காக நீங்களே செஞ்சுட்டு நீங்களே அழுகுறீங்க. பிரச்சனை. ரொம்ப நன்றி சார்.